Hi friends, இன்னைக்கு ஷெல்ல வச்சு ஒரு கியூட்டான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷெல்லும் சின்ன சங்கும் எடுத்திருக்கேன். இது மாதிரி திக்கான கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அந்த ஷெல் வந்து ஆற்று மணலில் எடுத்தேன். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டை வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போது சுருக்கம் இல்லாமல் நல்லா ஈவனாக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த 4 பக்கமும் இது மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 4 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஷெல் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ஈவனாக ஒரே சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்லை வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். இது மாதிரி 5 ஷெல் வந்து நான் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒட்ட போகிறேன். இது மாதிரி 5 ஷெல்லை நான் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கிறேன். கேப் இல்லாமல் ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். அஞ்சும் ஒட்டியாச்சு. இப்போ சின்ன முத்து மாதிரி ஒரு பாசி எடுத்திருக்கேன். நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நடுவில் ஒட்டிட்டிங்கன்னா பார்க்க க்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் மேலே வந்து டிசைன் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பாசி மாதிரி முத்து இல்லைன்னா நீங்கள் ஷெல்லவே நடுவில் வந்து சின்னதாக ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் க்ளூ கன் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம ஒயிட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். 2 ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3ஆவது ஃப்ளவரும் இது மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் ஜூட் எடுத்திருக்கேன். இது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி ஷேப் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கையில் பிடிச்சிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நீட்டாக வரும். கீழே நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்லாம் கட் பண்ணிடுறேன். இதே மாதிரி 3 ஃப்ளவருக்கும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது நம்ம இஷ்டம் தான், எந்த டிசைனில் வேணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஜூட் இல்லைன்னா நார்மல் கலர் த்ரெட்டு கூட நீங்கள் இது மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ குட்டி குட்டி சங்கு இருந்தது எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கலான்ட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்தது. இது மாதிரி குட்டி சங்கெல்லாம் இது மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ வந்து பேப்பர் கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹாஃபாக 2 டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் கப் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இந்த பேப்பர் கப்பில் வந்து நான் க்ளூ கன்னை வச்சு இது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இது சும்மா ரவுண்டாக வளை மாதிரி சும்மா அப்படியே டிசைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 3D எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த டிசைன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இந்த கப்பு ஃபுல்லும் டிசைன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கப்பில் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட் பிளாக் கலரில் எடுத்து நான் அந்த கப் ஃபுல்லும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கப் ஃபுல்லும் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது மெட்டாலிக் காப்பர் கலர் எடுத்திருக்கேன் மெட்டாலிக் பெயிண்டில். அதை எடுத்து மேலே லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்க வந்து ஆன்டிக் மாதிரி லுக்காக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தவங்க உங்கள் நேமோட கடைசி லெட்டர் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் பிங்க் கலர் டார்க் பிங்க்கில் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த கலரை வந்து இந்த ஷெல்லில் வந்து மேலே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ளவர் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், கலர் பண்ணிட்டேன். உங்களுக்கு டபுள் கலர் ஃப்ளவர் வேணும்னா கூட டபுள் கலர் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும். நடுவில் இருக்க கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ட்டுன்னு நடுவில் இருக்க ஃப்ளவருக்கு மட்டும் பர்பிள் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் பெயிண்டில் கோல்டு வந்து எடுத்து இது மாதிரி மேலே லைட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பார்க்க வந்து ஷைனிங்காக பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இது மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் கோல்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். அது இந்த குட்டி சங்குக்கெலாம் வந்து நான் க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை கோல்டு கலர் மேலே வந்து ஒரு கோட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மெட்டாலிக் பெயிண்டில் சில்வர் கலர் வந்து நடுவில் அந்த பாசிக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பேப்பர் கப்பில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே பாட் மாதிரி ஒட்டிக்க போகிறேன். பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான், ஒட்டியாச்சு. க்யூட்டான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. வாலை ஒட்டுறதுக்காக நான் டபுள் சைட் டேப் வந்து 4 பக்கம் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹோல் போட்டு ஆணையில் கூட மாட்டிக்கலாம். அவ்வளோதான், க்யூட்டான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.